गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 29 2010, விக்ருதி நாம சம்வத்சரம், தட்சிணாயனம், வருஷ ருத்து, சிம்ம மாதம், கிருஷ்ணபக்ஷம், பஞ்சமி திதி. இன்னைக்கு கிருஷ்ண பஞ்சமி, அஸ்வினி நட்சத்திரம், சித்த யோகம். இப்படி ரொம்ப புண்ணியமான நாள் இன்றைக்கி. இன்றைக்கி விசேஷமாக என்னென்னா, என்னுடைய பிறந்த நாள். நான் ஆவணி மாதம் கிருஷ்ண சதுர்த்தியில் பிறந்தேன், அஸ்வினி நட்சத்திரத்தில். இன்றைக்கி கிருஷ்ண பஞ்சமி, அஸ்வினி நட்சத்திரம். அப்பேற்பட்ட நாளில் பெரிய பாக்கியம் எனக்கு என்னென்னா, ஸ்ரீமத் பாகவதத்தை உங்களோட சேர்ந்து சாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள்.
இது பரியந்தம் போன கிளாஸ் பரியந்தம் என்ன ஆயிருக்குன்னா, 3வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் முதல் 20 ஸ்லோகங்களை போன தடவை பார்த்தோம். இந்த தினம் பாக்கி இருக்கிற ஒரு 21 ஸ்லோகங்கள், அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ணுவோம். இது பரியந்தம் என்ன நடந்ததுன்னாக்க, இந்த 20 ஸ்லோகங்களில் இந்த 3வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் துவைபாயனர், கிருஷ்ண துவைபாயனருடைய சுத்தரான சுகாச்சாரியாள் பரீட்சித்து சொல்லிட்டு வராள். இன்னொரு வியாச சுத்தரான விதுரர் மைத்ரேயர்கிட்ட சமாகமாகி ரிஷிகேஷத்தில் அவரை பார்த்து கேள்வி கேட்டாள். உங்களை கேள்வி கேட்கணும், என்னென்னா எனக்கு ரொம்ப புரிய மாட்டேங்கிறது, அஜ்ஞானத்தினால நான் தவிச்சுன்னு இருக்கேன். தஸ்மின் மே மனோ வித்வன் கித்யதே அஜ்ஞான சங்கடே தன்னஃப் பராணுத விபோ கஷ்மலம் மானசம் மகத்து. என் மனசு ரொம்ப கஷ்மலமாக அழுக்கடைஞ்சு கிடக்கு, புரிய மாட்டேங்கிறது. என்ன புரிய மாட்டேங்கிறதுன்னா, பகவான் பரம்பொருள் சுதந்திரனாக இருக்கப்பட்டவர். எதற்காக, அவருக்கு என்ன காரணம் இப்படியெல்லாம் லீலை பண்ணி உலகத்தை சிருஷ்டி பண்ணி அவதாரம் பண்ணி எல்லார் மாதிரியும் தனக்கும் கஷ்டத்தை அடையணும்னு எப்படி ஆச்சு? இது எல்லா ஜந்துக்களுக்கும் ஏன் கஷ்டத்தை கொடுக்குறார்? ஏன்னா நம்மளாம் அந்த பகவானுடைய தெவலை, அவர் மாதிரியே ஆனந்த மூர்த்தியாக இருக்கப்பட்டவாளுங்கிறதாக இருந்ததுன்னா, அப்போ அவர்கிட்டேந்து தோன்றி சிரமப்படணும்னு என்ன காரணம்? இது எனக்கு புரியலையே. நீங்கள் எடுத்து சொல்லணும்னால் பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் எடுத்து சொல்லணும், பாகவத்தை எடுத்து சொல்லணும்னால் உடனே மைத்ரேயர் சேயம் பகவதோ மாயா என்னையேன விருத்தியதே ஈஸ்வரஸ்ய விமுக்தஸ்ய கார்பண்யம் உதபந்தனம். இதுவும் பகவானுடைய மாயினால், பகவான் ஆதியில் சுத்த சைத்தன்ய மூர்த்தியாக இருந்திருக்கப்பட்ட பிரம்மஸ்வரூபமாக இருக்கப்பட்டவர். இந்த பிரம்மத்துக்குள்ளே இருந்த அவர் அவருடைய உடம்புலேருந்தே, அவருடைய சக்திக்குள்ளே இருந்தே மாயைங்கிறத சிருஷ்டி பண்ணி 3 குணங்கள் சிருஷ்டி பண்ணி, இந்த 3 குணங்கள் உபயோகம் பண்ணி இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணாள். அப்பேற்பட்ட அந்த விமுக்தனான பகவான் ஒன்றுலேயும் அமுட்டுக்காத இருக்கப்பட்டவர். அவருக்கு ஏதோ கிருப்பணத்துவம், லிமிட்டட்னஸ் வந்த மாதிரி தோண வச்சாரே நம்மளெல்லாம். அதுவே ஒரு மாயைனாள். இந்த அவித்யையும் அவரை சேர்ந்ததுனாள். ஏன்னா இந்த பிரம்மத்துக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கு. ஞானமும் அங்கே தான் இருக்குது, அஞ்ஞானமும் அங்கே தான் இருக்குது. அது சொன்னாள். விதுரர் மைத்ரேயரை பார்த்து சொன்னாள், லோகத்தில் 2 விதமான பேர்களுக்கு மனசில் கஷ்டம் துக்கம் ஒன்றும் ஏற்படுறது கிடையாது, சஞ்சலம் ஏற்படுறது கிடையாது. யஷ்ச மூடதமோ லோகே யஷ்ச புத்தே பரம் கதः தாவுபௌ சுகமேதேதே கிளிஷ்யதி அந்தரிதோ ஜனஹ. வடிகட்டின முட்டாள் திறந்தான்னா அவன் இதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. நான் யார், எங்கேருந்து தோணினேன், ஏன் எனக்கு லிமிட்டடாக இருக்கிற மாதிரி தோன்றுறது, இந்த லோகம் எப்படி உண்டாச்சு, அதில் நான் எப்படி மாட்டினேன், இப்படியெல்லாம் அவன் சிந்தனை பண்ணுறதுக்கு மனசு போகாது. ஏன்னா வடிகட்டின முட்டாள். அதனால் அவன் பாட்டுக்கு வாழ்க்கையை நடத்திட்டு சுக்கமாக இருந்துருப்பேன். ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்து ஞானி ஆகிட்டான்னாக்க யஷ்ச புத்தே பரம்கதா. ரொம்ப ஞானியானவனுக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அதனால் எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டதுனால அவனுக்கு கான்ஃப்ளிக்ட் ஒன்றும் இருக்காது. பகவான் யார், தான் யார், இந்த சிருஷ்டி என்ன, எப்படிலாம் அதுக்குள்ளே மாட்டின்னு இருக்கு, இதெல்லாம் மாயம், தான்னு தோன்றதே மாயம், இதெல்லாம் அவன் புரிஞ்சு விடுறது. இது 2க்கும் இல்லாத நடுப்புற இருக்கிற வாழ்க்கை அந்தரித்தோ ஜனஹா. 2லேயும் இல்லாத தத்தோ பிரஷ்டா இதோ பிரஷ்டான்ட்டு மாட்டின்னு இருக்கப்பட்டிருக்கானே, அவனுக்கு தான் கவலை, துக்கம், கன்ஃபியூஷன் எல்லாம். தாவுபௌ சுகமே தேதே கிளிஷ்யதி அந்தரித்தோ ஜனஹா. நடுப்புற இருக்கிறவாளுக்கு தான் கிளிஷ்யதி, மனசு கஷ்டப்படுறது, புரியாமல் மாட்டின்னு முழிக்கிறாள். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு புரிய முடியாத எடுத்து பகவான் என்னத்துக்காக அவதாரம் பண்ணாள், அவருடைய அவதாரங்களெல்லாம் முழுக்க எனக்கு எடுத்து சொல்லணும். துராபாஹி அல்பதபசா சேவா வைகுண்டவத்மசு யத்ரோபகீயதே நித்யம் தேவதேவோ ஜனார்தன.
பகவான் காலில் போய் விழணும், அந்த சரணங்களில் போய் யார் வந்து பக்தியை பண்ணுறாளோ அவள் வைகுண்டத்தில் இருந்து பகவானை சேவிச்சுன்னு இருப்பாள் அந்த ஜனார்தனனே இன்னும் சொன்னாள். அதுக்கு அடுத்த ஸ்லோகங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிருஷ்ட்வாக்ரே மகதாதீனி சவிகாராணி அனுக்ரமாத் தேப்யோ விராஜமுத்ருத்ய தமனு பிராவிஷத்விபுः. சிருஷ்ட்வாக்ரே மகதாதீனி சவிகாராணி அனுக்ரமாத் தேப்யோ விராஜமுத்ருத்ய தமனு பிராவிஷத்விபுः. உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துன்னு சொல்கிறாள் விதுரர் மைத்ரேயர்கிட்ட. எந்த பகவான் முதல்ல சிருஷ்டி உண்டாக்கி பண்ணி மகத்துங்கிறதாத்தை உண்டாக்கி அந்த மகத்துங்கிறதான மெட்டீரியலை உண்டாக்கி அதுக்குள்ளே நுழைஞ்சாரோ, தன்னுடைய சைத்தன்யத்தை அதுக்குள்ளே புகுந்தாரோ, அந்த பகவான் பற்றி எடுத்து சொல்லணும்னால் தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத்து தைத்திரிய உபனிஷத்தில் சொல்கிறாள். பகவான் சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ளே அவரே நுழைஞ்சார்னுட்டு அதுதான் சொல்கிறாள். சிருஷ்டுவாக்ரே மகதாதீனி மகத்தத்துவங்கிறதான ஒன்றை உண்டாக்கி அதுக்குள்ளே நுழைஞ்சாரே பிரபு, அதெல்லாம் எடுத்து நீங்கள் சொல்லணும்னால் தேபியோ விராஜமுத்ருத்ய அந்த மகத்துலேருந்து அகம் தத்துவம் உண்டாகி பிறகு விராட் ரூபம் ஏற்பட்டாள் சுவாமி. தேபியோ விராஜம் உத்ருத்திய விராட் ரூபத்தை எடுத்துருந்து சுவாமி தம அனுப்பிராவிஷத் விபுகு அதுக்குள்ளே நுழைஞ்சாளே சுவாமி, அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னால் யமாஹு ஆத்யம் புருஷம் சஹஸ்ராங்கிரி ஊர்பாகுகம் யத்ர விஸ்வ இமே லோகாः சவிகாசம் த ஆசதே. யமாஹு ஆத்யம் புருஷம் சஹஸ்ராங்கிரி ஊர்பாகுகம் யத்ர விஸ்வ இமே லோகாः சவிகாசம் த ஆசதே. அந்த பகவான் இருக்காரே அவர்தான் விஸ்வன். ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரு படைப்பு விராட் ரூபம் எடுத்து அந்த விராட் ரூபனான இருக்கிற புருஷனை தான் ஆத்யன் புருஷன் பெருமாள்ங்கிறதாக சொல்கிறோமே நம்ம. அவருக்கு 1000 அங்கிரி, 1000 கால்கள், 1000 தொடைகள், 1000 கைகள், இப்பேற்பட்ட விராட் ரூபம். எத்திர விஸ்வ இமே லோகாக இந்த விஸ்வம் பூரா அதுக்குள்ளே அடங்கியிருக்கு என்று சொன்னால், அதனால்தான் சுவாமிக்கு விஸ்வங்கிறதான பேர். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய முதல் நாமா விஸ்வம். விஷதி இது விஸ்வம் அதுவா விஷந்தி சர்வாணி பூதானி அஸ்மின் தி. அதாவது 2 விதமாக சொன்னாள் சங்கர பாஷ்யத்தில். விஷதி இது விஸ்வம், சுவாமி எல்லாத்தையும் படைச்சி இந்த பிரம்மாண்டமாக இருக்கப்பட்ட விஸ்வம் இருக்கே அதுக்குள்ளே பூந்தாருங்கிறதுனால அதுக்கு சுவாமிக்கு விஸ்வம்னு பேர். இல்லைடா விஷந்தி சர்வாணி பூதானி அஸ்மின்னு. பிரளய காலத்தில் எல்லா ஜீவன்கள் ஜந்துக்கள் எல்லா ஸ்டார்ஸ் மீட்டியர்ஸ் எல்லாம் லோகங்கள் எல்லாம் திருப்பி சுவாமிக்குள்ளே பூந்துடுறதாம் இந்த பரம்பொருளுக்குள்ளே. அதனால் விஷந்தி சர்வாணி பூதானி அஸ்மின்னு, அதனால் சுவாமிக்கு விஸ்வம்னு பேர். அதனால்தான் முதல் நாமா சுவாமிக்கு விஸ்வங்கிறதாக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறாள். எத்திர விஸ்வ இமே லோகாः சவிகாசம் த ஆசதே யஸ்மின் தசவித பிராணः சேந்திரியார்த்தேந்திரியஸ்திரிவృத் த்வயேரிதோ யதோ வர்ணாः தத்விபூதிः வதஸ்வனः. நீங்கள் எனக்கு எடுத்து சொல்லணும்னால் என்ன சொல்லணும்னால், சுவாமி இந்த விஸ்வத்தை படைச்சு 10 விதமான பிராணங்கள் நாள். என்ன 10 விதமான பிராணங்கள்? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், இப்படி 5 பிராணன். அதுக்கு அதிஷ்டான தேவத்தை 5 அப்படி 10 பிராணன்கள். அதான் தசவித பிராணன்னு சொன்னாள். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இதுக்குள்ளெல்லாம் பிராணசக்தியை விட்டுருக்காள் சுவாமி. சேந்திரியார்த்தேந்திரிய திரிவிருத்து 3 விதமான பொருள்கள், இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களுக்குள்ளான விஷயங்கள், அப்புறம் இந்திரிய அபிமானி தேவதைகள், இந்த 3 திரிவிருத்து. துவயா ஈரிதா யதோ வர்ணாக. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னேளே 4 வர்ணங்களை சொன்னேளே, சுவாமி வர்ணங்களை உண்டாக்கியிருக்காள்னுட்டு. வர்ணம்னா
டிவிஷன் அக்கார்டிங் டு ஒன்ஸ் ஓன் ஸ்வபாவம். ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஜந்துக்கள் மனுஷ ஜென்மாவை நாளாக பிரித்தாள். தத் விபூதிஹி வதஸ்வனஹா, அதெல்லாம் எடுத்து நீங்கள் எங்களுக்கு சொல்லணும்னாள். எத்திர புத்திரைஷ்ச பௌத்திரைஷ்ச நப்திருபிஹி சக கோத்ரஜைஹி பிரஜா விசித்ராக்கிருதய ஆசன் யாபிரிதம் ததம். பிரஜா விசித்ராக்கிருதய ஆசன் யாபிரிதம் ததம். விசித்திரமான சிருஷ்டி. லோகத்தில் மனுஷன் மாதிரியே எவ்வளோ ஜந்துக்கள். அந்த ஒவ்வொரு ஜந்துக்கும் புத்திராள், அதுக்கு பௌத்ராள், அதுக்கு பிரபௌத்ராள், நப்திருள் குழந்தை, பேரன், கொள்ளு பேரன். இப்படி எல்லா பிராணிகளுக்கும் இருக்குது, எல்லா ஜந்துக்களுக்கும் இருக்குது. அதெல்லாம் சுவாமி படைச்சாலே அதெல்லாம் எடுத்து சொல்லணும். பிரஜாபதீனாம் சபதிஹி சக்லுபே கான் பிரஜாபதீன் சர்காஞ்ச சைவானுசர்காஞ்ச மனூன் மன்வந்தராதிபான். சுவாமி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுவதற்காக பிரஜாபதியான பிரம்மா படைச்சாலே, அந்த பிரஜாபதியான பிரம்மா இன்னும் மறுபடியும் சிருஷ்டியில் பிரஜாபதிகளை படைச்சாள். பிரஜைகளை உண்டாக்குறதுக்காக சப் பிரஜாபதிகள் அவளெல்லாம் உண்டாக்கினாலே. சக்லுபே கான் பிரஜாபதின்னு சர்காஞ்சைவானுசர்காஞ்ச அனுசர்காஞ்ச இப்படியாக சிருஷ்டிக்கு அப்புறம் உள்ள மறுபடியும் சிருஷ்டி. இப்படி எவல்யூஷன் ஆச்சு. இந்த எவல்யூஷன்லாம் எடுத்து சொல்லணும். மனுன்னு மன்வந்தராதிபான்னு பல மனுக்கள் படைச்சாள். அந்த மனுக்கள் மன்வந்தராள், மனுக்கு கீழே இருக்கப்பட்டவாள். அவளெல்லாம் எப்படி படைச்சாள், எப்படி உண்டாச்சு, இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னாள். ஏதேஷாம் அபி வேதாஞ்ச வம்சானுச்சரிதானி ச உபர்யதச்ச யே லோகாः பூமேர் மித்ராத்மஜாசதே. ஹே மித்ராத்மஜான்னு கூப்பிட்டாள். மித்ராத்மஜன்னா மித்திரனுடைய பிள்ளையான ஹே மைத்ரேயரே, நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். சுவாமி பல கோடி நட்சத்திரங்களையும் லோகங்களையும் படைத்தாள், பூமியை படைத்தாள். பூமிக்கு மேலே இருக்கப்பட்ட லோகங்கள் உபரி, பூமிக்கு கீழே இருக்கப்பட்ட லோகங்கள் அதாக. இதெல்லாம் எவ்வளோ லோகங்களை படைச்சிருக்காள் சுவாமி, அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னாள். அதோடு மாத்திரமில்லை, பலவிதமான வம்சங்கள், சூரிய வம்சம், சந்திர வம்சம், இந்த மாதிரியா பல வம்சங்களை சிருஷ்டி பண்ணாள். அந்த சரித்திரங்கள்லாம் எடுத்து சொல்லணும்னாள். வம்சானு சரிதா நிச்ச, இதெல்லாம் லிஸ்ட்டு, சர்க்கம் விசர்க்கம் வம்சானுச்சரித்தம் இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா என்ன அர்த்தம்னால் புராணங்கள் எடுத்து சொல்லணும். பாகவத புராணத்தை எனக்கு எடுத்து சொல்லணுங்கிறதா கேட்குறாள். உபர்யதச்சயே லோகா பூமேர் மித்ராத்மஜாசதே தேஷாம் சம்ஸ்தாம் பிரமாணஞ்ச பூர்லோகஸ்ய ச வர்ணய. இந்த லோகங்களெல்லாம் பற்றி எனக்கு எடுத்து சொல்லுங்கோ. அதுகள்லாம் எவ்வளவு அளவு, அது எங்கெங்கே இருக்குது, எத்தனை தூரத்தில் இருக்குது, சூரியன் ஏந்து எத்தனை தூரத்தில் இருக்காள், சூரிய மண்டலம் என்ன, பூலோகம் என்ன, இதெல்லாம் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ். அதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும். நாள் வர்ணைய சொல்லுங்கோ. நாள் திவ்யங் மானுஷ தேவானாம் சரீஸ்ருப பதத்ரிணாம் வதன சர்க சம்யூகம் கார்பஸ்வேத த்விஜோத்பிதாம். சுவாமி படைத்த ஜந்துக்களில் திரியங்கு மனுஷியாளுக்கும் கீழே இருக்கப்பட்ட ஜீவன்கள், மனுஷியாள் மாதிரி இல்லாமல் 6 அறிவு இல்லாமல் இருக்கப்பட்டது திரியங். மானுஷ அப்புறம் மனுஷகணங்கள், அப்புறம் மனுஷியாளுக்கு மேலே வசத்தியாக இருக்கப்பட்டவாள் தேவாள். தேவானாம் சரீஸ்ருப, இப்படி ஊர்வன பாம்பு பல்லி இப்படிலாம் இருக்கே, அதெல்லாம் சரீஸ்ருபம். பதத்ரிணாம் பறக்கிறது, இறக்கையை வச்சுன்னு பறக்கிற பக்ஷிகணங்கள். வதன சர்க்க சம்யூகம், இது எல்லா சிருஷ்டியை பற்றியும் எப்படி உண்டாச்சுங்கிறதுனா எடுத்து எங்களுக்கு சொல்லணும்னாள். கார்பஸ்வேத த்விஜோத்பிதாம், ஒன்று எப்படி ஏற்பட்டது, சிலது கர்ப்பத்தில் உண்டாகிறது, சிலது ஸ்வேத வேர்வேல உண்டாகிறது, சில கிருமிகள்லாம் வேர்வேலையே உண்டாகிறது. த்விஜோத்பிதாம், சிலது முட்டை போட்டு மறுபடியும் 2வதாக முட்டை பொறிஞ்சு வருது, த்விஜகான்னு பேர். அதுக்கு 2 பிறப்பு, பிராமணனுக்கும் 2 பிறப்பு, அதனால் பிராமணனுக்கும் த்விஜகான்னு பேர். ஏன்னா முதல்ல ஒரு பிறப்பு, அப்புறம் பூணல் போட்ட உடனே மறுபடியும் 100 பிறப்புங்கிறதாக ஐதிஹ்யம்.
அதனால் த்விஜகான்னு ஒரு பிராமணன் சொல்கிறது. அப்படி பட்சிகளுக்கும் த்விஜா, ஏன்னா அது முதல்ல முட்டை போடும், அப்போ ஒரு பிறப்பு. கொஞ்ச நாள் ஆனோடனே அடகாத்து முட்டை உடையும், அதுலேருந்து குஞ்சு வரும், அதனால் 2 பிறப்பு. அதே மாதிரி பல்லுக்கும் த்விஜகான்னு பேர், ஏன்னா பல்லு சின்ன குழந்தையாக இருக்கிறத பல்லு வரும், அப்புறம் அந்த பல்லு விழுந்துட்டு அப்புறம் நல்ல பல்லு ஒன்று முளைக்கும் அந்த இடத்துல. அதனால் பல்லு 2 ஜென்மா இருக்கும் இல்லையோ, அதுக்காக த்விஜகான்னா பல்லுன்னு அர்த்தம். ஆனால் இந்த காலத்தில் சில பேர் 3வது பல்லும் வச்சுக்கிறா பாருங்க, பொய்ப்பல்லு. அதனால் பல்லுக்கு த்ரிஜகான்னு வேறு சொல்லணும், த்விஜகான்னு சொன்னால் போகாது இப்போல்லாம். இப்படி த்விஜோத்பிதாம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாள்னா, முட்டை போட்டு வரதே அந்த பட்சி கணங்கள் அதனுடைய சர்க்கம், அது எப்படி உண்டாச்சுங்கிற சிருஷ்டியை சொல்லணும். குணாவதாரைர் விஸ்வஸ்ய சர்க்கஸ்தித்யப்யயாஸ்ரயம் சிருஜத ஸ்ரீனிவாசஸ்ய வியாசக்ஷ்வோதார விக்ரமம். நீங்கள் எனக்கு எடுத்து சொல்லணும் என்னென்னா, பகவானான ஸ்ரீனிவாசன், இந்த இடத்துல அழகாக ஸ்ரீனிவாசன்னா பகவானை போட்டிருக்காள். ஸ்ரீனிவாசகாங்கிற பதம் பகவானை தான் குறிக்கிறது. ஏன்னா அதுக்கு சங்கர பகவத் பாதாள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பாஷ்யம் எழுதுறத இந்த ஸ்ரீனிவாசங்கிற பதம் 2 இடத்துல வருது சுவாமிக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். மகேஷ்வாசோ மகி பர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதி அப்படின்னு ஒரு இடத்துல வரும். இன்னும் பின்னாடி கொஞ்சம் தூரம் போயணுன்னாக்க ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீனிவாசா ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனா அப்படின்னு ஸ்ரீனிவாசகாங்கிற பதம் 2 இடத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருது. அப்போது பாஷ்யம் எழுதத்தை சுவாமி சொன்னாள் ஆச்சாரியாள், யஸ்ய வக்ஷசி அனபாயினி ஸ்ரீஹி வசதி சஹா ஸ்ரீனிவாசா. ஸ்ரீனிவாசன்னு ஏன் பேருந்தாள், மகாலட்சுமி அனபாயினி, அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டாளாம். அதனால் அவர் இருக்கிற இடத்துல அவருடைய ஹிருதய வக்ஷஸ்தலத்தில் வக்ஷசி ஸ்ரீஹி வசதி, மகாலட்சுமி எப்போதும் பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில் இருந்துட்டுருக்கலாம். அதனால தான் வெங்கடாஜலபதி படத்தை பார்த்தாக்க, இப்போ போய் நீங்கள் போய் பாருங்கோ, மாரில் மகாலட்சுமி இருக்கிறது தெரியும், எப்போதும் அங்கே இருந்துட்டுருக்காள். அதனால் ஸ்ரீனிவாசகான்னு பேர். அதனால தான் வெங்கட்ரமண சுவாமியை ஸ்ரீனிவாசான்னு கூப்பிட்றோமே, அதான் காரணம். இன்னொரு அர்த்தம் சொன்னாள், ஸ்ரீமத்சு நித்தியம் வசதி இது ஸ்ரீனிவாசா. ஸ்ரீமத்சுன்னா ஸ்ரீமான்னு யாருக்கு சொல்கிறோமோ, டைட்டில் கொடுக்குறோமோ அவனுக்கு ஸ்ரீமத்சு. ஸ்ரீசப்தேன ஸ்ரீமந்தோ லக்ஷந்தே. ஸ்ரீமத்சு நித்தியம் வசதி இது ஸ்ரீனிவாசா. நல்ல ஸ்ரீமானான இருக்கப்பட்டவன். ஸ்ரீமான்னு யாரை சொல்கிறோம், சும்மா பேங்கில் பணம் இருந்தால் மட்டும் போகாதுன்னு, அவன் தரித்திரனாக இருப்பான். நல்ல ஞானி, நல்ல வேதாந்தத்தை படித்து நல்ல கெட்டிக்காரனாக இருக்க உண்டு, எல்லா விதமான சௌக்கியத்தையும் அடைஞ்சு, நல்ல தர்மபத்னி, நல்ல வீடு வாசல், நல்ல புத்திராள், இப்படி எல்லா விதமான ஸ்ரீ கடாட்சமும் அவனுக்கு இருக்கான். நல்ல தைரியம், மனோதைரியம். இப்படி இருக்கப்பட்ட ஒருவன் இருக்கானே, அவன் பூர்ணமாக எல்லா விதமான லக்ஷ்மி கடாட்சங்களும் அவனுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட ஒருத்தருடைய இடத்துல சுவாமி வந்துடுறாராம். இங்கே லக்ஷ்மி பூர்ணமாக இருக்காளே, அந்த இடத்துல நம்மளும் போயிருப்போம்னு சுவாமி வராளாம். ஸ்ரீமத்சு நித்தியம் வசதி ஸ்ரீனிவாசான்னு ஆச்சாரியால் சொன்ன அப்பேற்பட்ட பதத்தை இங்கே சொல்லியிருக்காள். விதுரர் சொல்கிறார், அந்த ஸ்ரீனிவாசன் இருக்கான் ஏன்துக்காக உத்பிரேக்ஷையாக சொல்கிறாருன்னா, இந்த மகாலட்சுமி வேறு யாரும் இல்லை, இந்த மாயைங்கிறதா சுவாமி ஒன்றை உண்டாக்கி, அந்த மாயை தான் முதல்ல மகாலட்சுமியினுடைய நாமாவை பாருங்கோ, பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் அப்படின்னு. பிரகிருதிம் அதுதான் மாயையாக இருக்கா அவள். அந்த மாயையாக இருக்கப்பட்ட மகாலட்சுமி இருக்காளே, இந்திரகிருத்த மகாலட்சுமி ஸ்தோத்திரத்துலையும் பார்க்கலாம். அதில் மாயைன்னு அவளுக்கு பேர், மாயான்னா மகாலட்சுமிக்கு பேர். அதனால் உட்பிரேக்ஷையாக சொல்கிறாள், இந்த மாயையான மகாலட்சுமியை படைச்சல்லவோ நீ இந்த சிருஷ்டியை படைச்சிருக்கே, ஏ ஸ்ரீனிவாசான்னு கூப்பிடுறாள். சிருஜத ஸ்ரீனிவாசஸ்ய, அந்த ஸ்ரீனிவாசன் இருக்கானே அவன் இந்த சிருஷ்டியை உண்டாக்கியிருக்காரே. எப்பேற்பட்ட சிருஷ்டி, சர்க்கஸ்திதி அப்பிய ஆசிரியம். சர்க்க ஸ்திதி அப்பியம். சர்க்கதான் உண்டாக்குறது, ஸ்திதி மெயின்டைன் பண்ணுறது, அப்பியம் டிஸ்ட்ராய் பண்ணுறது, அதன் பிறகு ஆசிரியம் எல்லாம் அவர்கிட்ட அடங்கிவிடும். இது இத்தனையும் பண்ணக்கூடிய பகவான் ஸ்ரீனிவாசன் இருக்காரே, வியாசக்ஷ்வோதார விக்ரமம், அவருடைய குணங்கள் அதை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லணும். அவருடைய ஐஸ்வர்யத்தையும் பகவத் குணத்தையும் எடுத்து எங்களுக்கு சொல்லணும். குணாவதாரை, அவர் எடுத்த அவதாரங்களை எடுத்து சொல்லணும்னால்
வர்ணாசிரம விபாகாஞ்ச ரூபசீலஸ்வபாவதः ரிஷீணாம் ஜன்ம கர்மாணி வேதஸ்ய ச விகர்ஷணம். அது மாத்திரம் போராது, நீங்கள் இன்னும் எடுத்து சொல்லணும்னால் வர்ணாசிரம விபாகாஞ்ச சுவாமி வர்ண ஆசிரம விபாகம் பண்ணியிருக்காள். ஆசிரமம் 4 இருக்குது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இப்படி 4 ஆசிரமம், 4 ஸ்திதி இருக்குது. அதே மாதிரி வர்ணம் 4 வர்ணம் படிச்சிருக்காள் சுவாமி. பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரனுங்கிறதாக. இந்த எப்படி படித்தாடினாள், அதுக்கு விஷய வாக்கியம் சொன்னாள். சுவாமி எல்லாரையும் பிறக்கிறதையே ஜாத்தியில் நீ போய் பிராமணனாக போகிற, நீ போய் சூத்ரனாக போகிற, நீ க்ஷத்ரியனாக போகிறன்னு பிறக்கிறதுல சொல்லலைங்க காட்டணுங்கிறதுக்காக ரூபசீல ஸ்வபாவதா ரூபசீல ஸ்வபாவதா நாள். இதுக்கு வியாக்கியானம் அழகாக ஸ்ரீதரர் எழுதியிருக்கார். இந்த ரூபசீல இதுக்கு எல்லாத்துக்கும் எழுதியிருக்காள். இந்த விஷய வாக்கியம் என்னன்னா ரூபசீல ஸ்வபாவதா. இதுக்கு ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்ணுறதே சொன்னால் ரூபம் லிங்கம், ஷீலம் ஆச்சாரः, ஸ்வபாவः ஷமாதிஹி, ததः விகர்ஷணம் விபாகம் அப்படின்னு எழுதினாள். என்ன அர்த்தம்? அதுக்கு ரூபம் லிங்கம்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணாள். ரூபம் லிங்கம்னா வேற ஒன்றும் இல்லை, சின்னம். எப்படி விபாகம் பண்ணுறதுன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கர்மா பண்ணிட்டு இருக்காளுங்கிறது தான் அந்த ரூபங்கிறதுனுடைய அர்த்தம். ரூபம் லிங்கம்னா வேற ஒன்றும் இல்லை. லிங்கம்னா புஸ்தக, கட்க, துலாதாரண, நம்ரத்வாதி சின்னம்னு அர்த்தம் போட்டிருக்காள். என்ன அர்த்தம்னா புஸ்தகன்னா என்ன? ஞானம். எல்லாருக்கும் வித்தியை கொடுக்குற ஒரு சுபாவம் இருக்கப்பட்டவன் இருக்கானே, அவன் பிராமணனாக போகிறான். கட்கம்னா கத்தி கபடா வச்சுட்டு ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருந்துன்னு எல்லாரையும் அடக்கி ஆள்றதுக்கு ஒரு குணம் இருக்கே, அப்பேற்பட்ட குணங்கள் பொருந்தியவன் தான் ராஜாவாக போகிறான். துலாதாரணம்னா துலம்னா பேலன்ஸ். யார் எப்போ பார்த்தாலும் அளந்து பார்த்துட்டு இருப்பான் வைஷ்யன், அவன் வைஷ்யனாக போகிறான். நம்மளை எப்போ பார்த்தாலும் அடங்கி நீ எது சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்கிறவன் தான் சர்வெண்ட்டாக போவன். அப்படி அவளுடைய குணத்தை பற்றி சொன்னாள். அடுத்தாவில் ரூபம் லிங்கம், ஷீலம் ஆச்சாரகன்னாள். ஆச்சாரகன்னா அவனுடைய நடத்தை, அவன் என்ன மாதிரி நடத்தையில் இருக்கான். ரொம்ப சௌமியமான நடத்தையா, இல்லை ரொம்ப எல்லாரையும் விரட்டுற நடத்தையா, இப்படி அவளுடைய நடத்தையை பொறுத்து அவர் இவனை இந்த குணம் பொருந்திவன் தான் பிராமணன்கிறதா சொன்னாள். அப்புறம் ஸ்வபாவனா ஷமாதினாள். ஷம தம இத்தியாதி குணங்கள் இருக்கான்னு பார்க்குறாள். அது இருந்ததுன்னா அப்போ ஏற்பட்டவா பிராமணனாக போகிறாள். அப்படி ஜாதியில் இல்லைங்கிறத நன்னா தெரிவிக்கணும், ஸ்ட்ராங்காக சொல்லணுங்கிறதுக்காக இங்கே என்ன பண்ணாள், இந்த வர்ணம்ங்கிறது எப்படின்னாள் வர்ணாசிரம விபாகாஷ ரூபசீல ஸ்வபாவதா ந ஜாத்தினாலே இல்லைன்னாள். ரிஷீணாம் ஜன்ம கர்மாணி வேதஸ்ய ச விகர்ஷணம். பல ரிஷிகள் எல்லாம் இருக்காளே. ரிஷின்னா வேற ஒன்றும் இல்லை, ரிஷயா மந்திரதிருஷ்டாரா. எல்லா மந்திரங்களையும் அப்படி கண்டுபிடிச்ச வாழ்க்காளே, அந்த ரிஷிகளை பற்றி யாராவது எப்படி பிறந்தாங்கிறது சொல்லணும். வேதஸ்ய ச விகர்ஷணம், வேதத்தை பற்றியும் எடுத்து சொல்லணும். வேதத்துக்குள்ளே எவ்வளோ ஞானம் இருக்குது அதான் எடுத்து சொல்லணும்னால். யஜ்ஞஸ்ய ச விதானானி யோகஸ்ய ச பதः பிரபோ நைஷ்கர்மியஸ்ய ச சாங்கியஸ்ய தந்திரம் வா பகவத் ஸ்மிருதம். அது மாத்திரம் இல்லைன்னாள். இன்னும் என்ன சொல்லணும் எங்களுக்குன்னா, யஜ்ஞம் பலவிதமான யஜ்ஞங்களை பண்ணணும். யஜ்ஞோவை விஷ்ணு, யஜ்ஞம் வேற ஒன்றும் இல்லை, பகவான் தான் யஜ்ஞன். அந்த யஜ்ஞம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காளா வேதத்தில், அதை பற்றி சொல்லணும். யஜ்ஞ கர்மாக்கள் ஜென்மா எடுத்தால் ஒவ்வொருத்தரும் என்னென்ன கர்மாக்கள் பண்ணணும் அதெல்லாம் சொல்லணும். யோகஸ்ய ச பத பிரபோ, யோக பதம், யோகம் இருக்கே அந்த அனாலிசிஸ் பண்ணுற விஷயங்களை பற்றி சொல்லணும். எப்படி அனாலிட்டிக்கலாக எப்படி யோசிக்கிறதுங்கிறத எடுத்து சொல்லணும். நைஷ்கர்மியம்னா ஞானத்தை எடுத்து சொல்லணும். சாங்கிய யோகம்ங்கிறதா சொல்கிறாளே,
குவான்டிடேட்டிவ் லாஜிக், இந்த லாஜிக் எடுத்து சொல்லணும். தந்திரம் வா, தந்திரம்னா அதுக்கு வியாக்கியானம் போடலாம். இது வந்து நாரத பாஞ்சராத்திரம் முதலான தந்திரங்கள் இருக்கே, அதை எடுத்து சொல்லணும்னா தந்திரம் வா பகவத் ஸ்மிருதம், இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும். மைத்ரேயரே உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எடுத்து சொல்லணும்னா இது பரியந்தம் இந்த ஸ்லோகங்களை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. சிருஷ்ட்வாக்ரே மகதாதீனி, சிருஷ்ட்வாக்ரே மகதாதீனி, சிருஷ்ட்வாக்ரே மகதாதீனி, சவிகாராண்யனுக்ரமாத், சவிகாராண்யனுக்ரமாத், சவிகாராணி அனுக்ரமாத், தேப்யோ விராஜமுத்ருத்ய, தேப்யோ விராஜமுத்ருத்ய, தேப்யோ விராஜமுத்ருத்ய, தமனுப்ராவிஷத்விபுः, தமனுப்ராவிஷத்விபுः, தமனுப்ராவிஷத்விபுः. யமாகுः ஆத்யம் புருஷம், யமாகுர் ஆத்யம் புருஷம், யமாகுராத்யம் புருஷம், சஹஸ்ராங்க்ரி ஊருபாஹுகம், சஹஸ்ராங்க்ரி ஊருபாஹுகம், சஹஸ்ராங்க்ரியூருபாஹுகம். யத்ர விஸ்வ இமே லோகாः, யத்ர விஸ்வ இமே லோகாः, யத்ர விஸ்வ இமே லோகாः, சவிகாசம் த ஆசதே, சவிகாசம் த ஆசதே, சவிகாசம் த ஆசதே. யஸ்மின் தசவிதः பிராணः, யஸ்மின் தசவிதः பிராணः, யஸ்மின் தசவிதः பிராணः, சேந்திரியார்த்தேந்திரியஸ்த்ரிவృత్, சேந்திரியார்த்தேந்திரியஸ்த்ரிவృత్, சேந்திரியார்த்தேந்திரியஸ்த்ரிவృత్. त्वयेरितो यतो वर्णाः, त्वया ईरितः यतो वर्णाः, त्वयेरितो यतो वर्णाः, तद्विभूतिर्वदस्वनः, तद्विभूतिर्वदस्वनः, तद्विभूतिर्वदस्वनः. यत्र पुत्रैश्च पौत्रैश्च, यत्र पुत्रैश्च पौत्रैश्च, यत्र पुत्रैश्च पौत्रैश्च, नप्तृभिः सह गोत्रजैः, नप्तृभिः सह गोत्रजैः, नप्तृभिः सह गोत्रजैः. प्रजा विचित्राकृतये, प्रजा विचित्राकृतये, प्रजा विचित्राकृतये. आसन्याभिरिदं ततम्, आसन्याभिरिदं ततम्, आसन्याभिरिदं ततम्. प्रजापतीनां सपतिः, प्रजापतीनां सपतिः, प्रजापतीनां सपतिः. चक्लृपे कान् प्रजापतीन्, चक्लृपे कान् प्रजापतीन्, चक्लृपे कान् प्रजापतीन्. सर्गांश्चैवानुसर्गांश्च, सर्गांश्चैवानुसर्गांश्च, सर्गांश्चैवानुसर्गांश्च. मनून् मन्वन्तराधिपान्, मनून् मन्वन्तराधिपान्, मनून् मन्वन्तराधिपान्. एतेषामपि वेदांश्च, एतेषामपि वेदांश्च, एतेषामपि वेदांश्च. वंशानुचरितानि च, वंशानुचरितानि च, वंशानुचरितानि च. उपर्यधश्च ये लोकाः, उपर्यधश्च ये लोकाः, उपरि अधश्च ये लोकाः. भूमेर्मित्रात्मजासते, भूमेर्मित्रात्मजासते,
भूमेर्मित्रात्मजासते तेषां संस्थां प्रमाणञ्च तेषां संस्थां प्रमाणञ्च तेषां संस्थां प्रमाणञ्च भूर्लोकस्य च वर्णये भूर्लोकस्य च वर्णये भूर्लोकस्य च वर्णये तिर्यङ्मानुषदेवानां 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 सरीसृपपतत्रिणां 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 वदनः सर्गसंव्यूहं वदनः सर्गसंव्यूहं वदनः सर्गसंव्यूहं गार्भस्वेद द्विजोद्भिदां गार्भस्वेद द्विजोद्भिदां गार्भस्वेद द्विजोद्भिदां गुणावतारैर्विश्वस्य 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 सर्गस्थित्यप्ययाश्रयं 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 सृजतः श्रीनिवासस्य सृजतः श्रीनिवासस्य सृजतः श्रीनिवासस्य व्याचक्ष्वोदारविक्रमं 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 वर्णाश्रमविभागांश्च 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 रूपशीलस्वभावतः 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 ऋषीणां जन्मकर्माणि ऋषीणां जन्मकर्माणि ऋषीणां जन्मकर्माणि वेदस्य च विकर्षणं वेदस्य च विकर्षणं वेदस्य च विकर्षणं यज्ञस्य च वितानानि यज्ञस्य च वितानानि यज्ञस्य च वितानानि योगस्य च पथः प्रभो योगस्य च पथः प्रभो योगस्य च पथः प्रभो नैष्कर्म्यस्य च साङ्ख्यस्य नैष्कर्म्यस्य च साङ्ख्यस्य नैष्कर्म्यस्य च साङ्ख्यस्य तन्त्रं वा भगवत्स्मृतं तन्त्रं वा भगवत्स्मृतं तन्त्रं वा भगवत्स्मृतम् இவ்வாறாக விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேட்டுண்டாள், நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு எடுத்து சொல்லணும்னுட்டு இன்னும் கேட்டுருக்காள். அடுத்த ஸ்லோகங்களில் இன்னும் பல விஷயங்கள் நீங்கள் எடுத்து சொல்லணுங்கிறதா சொல்கிறாள். பாகண்ட பத வைஷமியம் பிரதிலோமநிவேசனம் ஜீவஸ்ய கதயோ யாஷ்ச யாவதீர்குணகர்மஜாஹ. பாகண்டாள்னு யார் சொல்கிறதுன்னா, வைதிக சம்ஸ்காரங்கள் பெறாதவாள். வைதிகத்தில் பல சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கோள்ளையோ. சம்ஸ்காரம்னா எம்பலிஷ்மெண்ட். குழந்தை பிறந்ததுலேருந்து வேதத்தில் இருக்க மந்திரங்கள்லாம் எடுத்து சொல்லி ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறோம். கடைசியில் உபநயனம் பிரம்மோபதேசம் எல்லாம் பண்ணி சொல்கிறோமே, அதெல்லாம் தான் வைதிக சம்ஸ்காரங்கள். அதை பெறாதவாளுக்கு பாகண்டாள்னு பேர். இல்லை அதை பெற்றிருந்தும் அதை அனுஷ்டானம் பண்ணாதவாளும் பாகண்டாள் தான். அப்படி பாகண்டாளாக இருக்கப்பட்டவாள் அவள் எங்கே போய் சேர்றாள், அவளுடைய விஷயம் என்னங்கிறது சொல்லணும். பாகண்ட பத வைஷமியம் பிரதிலோம நிவேசனம். பிரதிலோமம்னாக்க நல்ல குணங்கள் பொருந்திய உயர்ந்த வர்ணத்தில் இருக்கப்பட்ட ஜீவன் அதை விட குறைஞ்ச குணங்கள் பொருந்திய வர்ணத்தில் இருக்கப்பட்ட இன்னொரு ஜீவனோட
சேர்க்கை ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட பிரஜைகள் இருக்கே, அதுதான் பிரதிலோமம்னு பேர். அதெல்லாம் எடுத்து நீங்கள் விசேஷமாக சொல்லணும்னால், பிரதிலோம நிவேசனம் ஜீவஸ்ய கதையோ யாஷ்ச, எப்படி சிருஷ்டியில் இப்படி உண்டாச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இவால்வ் ஆச்சுன்னு சொல்ல போகிறேன். அதே மாதிரி பிரளயம் ஏற்படுறதே எல்லா சிருஷ்டியும் மறுபடியும் சுவாமிகிட்ட போய் ஒடுங்க போகிறது. அது இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் எப்படி சிருஷ்டி ஆச்சோ, எப்படி எவல்யூஷன் ஆச்சோ, அதே மாதிரி இன்னொரு எவல்யூஷனும் போகிறது. அது ஜஸ்ட் மிரர் இமேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட் எவல்யூஷன். திருப்பி எல்லாமல் இவால்வ் ஆகி மறுபடியும் சுவாமிகிட்ட போய் சேர்ந்துடும். அந்த விஷயத்தையும் எடுத்து சொல்லணும்னா, அது மாத்திரமில்லை, ஜீவஸ்ய கதையோ யாஷ்ச யாவதீர் குணகர்மஜாக, அவாளுடைய குணங்களும் அவாளுடைய கர்மாக்களும் பொறுத்து என்னென்ன ஏற்படுறது அதையும் எடுத்து சொல்லணும்னால், தர்மார்த்த காம மோக்ஷாணாம் நிமித்தானி அவிரோததா வார்த்தாயா தண்டநீதேஷ்ச ஸ்ருதஸ்ய ச விதிம் பிருதக். தர்மார்த்த காம மோக்ஷங்கள்னு சதுர்வித புருஷார்த்தங்கள் இருக்கே, அதெல்லாம் ஒன்று எப்படி சினர்ஜிஸ்டிக்காக இருக்குங்கிறத எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றும் விரோதம் கிடையாது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எல்லாம் ஒருவருக்கு தேவையாக இருக்குது. ஆனால் அழகாக ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு போய் இந்த 4 புருஷார்த்தங்களும் இருக்கணும். அது எப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். அது மாத்திரமில்லை, பல நீதிகளை எடுத்து சொல்லணும். தண்ட நீதி, வார்த்தாயாக கமர்ஸ், அந்த எப்படி காமர்ஸ் பண்ணுறது, எப்படி ராஜாங்கத்தை பரிபாலனை பண்ணுறது, தண்டநீதி, இதெல்லாம் எடுத்து இந்த தர்மங்களெல்லாம் எடுத்து சொல்லணும். ஸ்ருதஸ்ய ச விதிம் பிருதக் ஸ்ராத்தஸ்ய ச விதிம் பிரம்மன் பித்ருணாம் சர்க்கமேவ ச கிரக நக்ஷத்ர தாராணாம் காலவயவ சம்ஸ்திதிம். ஸ்ராத்தம் எப்படி பண்ணுறதுன்னு அந்த விதியை எடுத்து சொல்லணும். பித்ருக்கள் எப்படி உண்டானாளுங்கிறத எடுத்து சொல்லணும். கிரகங்கள், நட்சத்திரங்கள், அஸ்வின்யாதி நட்சத்திரங்கள், பலவிதமான கிரகங்கள், நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் எப்படி எப்படி உண்டாயிருக்கு, அதனுடைய பரிமாணம், அது எப்படி எப்படி பிஹேவ் பண்ணிட்டுருக்கு, காலாவயவ சம்ஸ்திதம், இத்தனை காலம் ஒன்றும் இருக்குது. இதெல்லாம் எடுத்து விஸ்தாரமாக எனக்கு எடுத்து சொல்லணும்னா, தானஸ்ய தபசோ வாபி யச்சேஷ்டா பூர்த்தயோ பலம் யச்ச இஷ்டா பூர்த்தயோ பலம் பிரவாசஸ்தஸ்ய யோ தர்மः யஸ்ச பும்ஸ உதாபதி. தானஸ்ய தபசோ வாபி, தானம், தபஸு, இதெல்லாம் என்னங்கிறத எடுத்து சொல்லணும். ஏன்னா தானம் தான் ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. தானேன துஷந்தா மித்ரா பவந்தி தஸ்மாத் தானம் பிரதமம் வதந்தின்னு வேதத்தில் உத்கோழிக்கிறாள். தானத்தை கொடுத்து இனிமே கூட நம்ம கைவசமாயிடுவோம். அந்த தானத்தை பற்றி சொல்லுங்கன்னாள். தபசா சுவாத்தியாயா தத்தி தப்பா, தபஸுன்னா வேற ஒன்றும் இல்லை, ஆத்ம விசாரம் பண்ணி அத்தியனம் பண்ணுறதுக்கே அதான் தபஸு. அந்த தபஸை பற்றி சொல்லுங்கன்னாள். எச்ச இஷ்டா பூர்த்தையோ பலம், இஷ்டா பூர்த்தம், பூர்த்த தர்மம்னா கோவில் கட்டுறது, குளம் கட்டுறது, குளத்தை உண்டாக்குறது, இப்படி ஜனங்களுக்கு உபயோகமான பொருள்களை பண்ணுறதுக்கே, விஷயங்களை பண்ணுறதுக்கே அது பூர்த்தம். இஷ்டானாக யஜ்ஞங்கள் பண்ணுறது, அக்னிஷ்டோமாதி யாகங்கள், சோமயாகம், அஸ்வமேத யாகம், இதெல்லாம் பண்ணுறது இஷ்டா பூர்த்தங்கள். அதனுடைய பலம் என்ன? பிரவாசஸ்தஸ்யோ தர்மஹ. சில பேர் இப்படி வெளிநாட்டுக்குனா போகிறாளே, அப்படி பிரவாசஸ்தஸ்ய வெளிநாட்டில் போய் உட்காந்துருக்காளே சில பேர், அவளுக்கு என்ன தர்மம்? ஏன்னா இந்தியா தேசத்தை விட்டுவிட்டு அமெரிக்காவில் நம்மளாம் உட்காந்துருக்கோம். இப்போ நமக்கு என்ன தர்மம் அதை எடுத்து சொல்லணும்னா, யஸ்ச பும்ஸ உதாபதி, எப்படி எப்படிலாம் பண்ணால் பகவான் சந்தோஷமாறாள் பகவான், அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லணும்னா, ஏனவா பகவான் ஸ்துஷ்யே தர்மயோ நிர்ஜனார்தனः சம்பிரசீததி வா ஏஷாம் ஆக்கியாகிமே நக. ஹே அனகன்னு கூப்பிட்டாள். ரொம்ப இம்மேக்குலேட்டாக இருக்கப்பட்ட, ரொம்ப பியோராக இருக்கப்பட்ட ஹே மைத்ரேயரே, நீங்கள் சொல்லணும் என்ன, எந்த எந்த விஷயங்களை நாங்கள்லாம்
ஆச்சாரத்தோடு இருந்துட்டு வந்தாங்க. ஏனவா பகவானு துஷ்யேத்து, எந்தெந்த தர்மங்களை நம்ம அனுஷ்டானம் பண்ணினாள், என்னென்ன விஷயங்களை மனுஷன் பண்ணினாள் சுவாமி சந்தோஷம் அடைகிறாள். ஏதது ஆக்கியாயி, இதெல்லாம் எடுத்து சம்பிரசீதத்தி, எது ரொம்ப சமயக் பிரசீதத்தி, ரொம்ப சந்தோஷம் அடைகிறாள் சுவாமி, அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும்னாள். அனுவிரதானாம் சிஷ்யாணாம் புத்திராணாஞ்ச த்விஜோத்தம அநாப்ருஷ்டமபி ப்ரூயுஹு குரவோ தீனவத்சலாக. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இதை எடுத்து சொல்லுவேள்னு எனக்கு தெரியும்னாள். ஏன் காரணம்னாள், நான் கேட்காமலே நீங்கள் சொல்லுவேள். ஏன்னா நல்ல குருக்கள் என்ன பண்ணுவாள், கேட்காமலே சொல்லுவாள். நம்ம போய் கேட்டு தான் நமக்கு நல்ல புத்தி சொல்லணும்னு இல்லை. சும்மா உட்காந்துருந்தாலே அவளாகவே வந்து, அப்பா நான் குரு வந்திருக்கேன், உனக்கு எது ஹிதமோ அதை எடுத்து நான் உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவாள். அது எப்படின்னாள், ஒரு அப்பாவானவன் தன்னுடைய குழந்தை பையனுக்கு வந்து அவன் கேட்காமலே அவனுக்கு எது ஹிதமோ அதை எடுத்து புத்திமதி சொல்லுவர். அதே மாதிரி அனுவிரதானாம் சிஷ்யானாம், நல்ல சிஷ்யனுக்கு அவன் கிட்டக்க வந்து அணுகி எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்காமலே குரு வந்து அனுகிரகம் பண்ணுவர். அப்படி நீங்கள் பரம காருண்யமூர்த்தி அனுகிரகம் பண்ணுவேள். அனாப்பிருஷ்டம் அப்படி ப்ரூயுஹு, நான் கேள்வி கேட்கவே தேவையில்லை, இருந்தாலும் கேட்குறேன், ரொம்ப வினயத்தோடு கேட்குறேன்னாள். அனுவிரதானாம் சிஷ்யானாம் புத்திராணாஞ்சத்விஜோத்தம அனாப்பிருஷ்டம் அப்படி ப்ரூயுஹு குரவோ தீனவத்சலாக தத்வானாம் பகவன்ஸ்தேஷாம் கதிதா பிரதிசங்கிரமः தத்ரேவம் உபாசீரன் கவுஸ்வித் அனுஷேரத்தே. ஜீவன்களாக இருக்கப்பட்ட எல்லா ஜந்துக்கள் இருக்கே, ஜீவன்கள், அதனுடைய தத்துவம், பகவானுடைய ஸ்வரூப தத்துவம், உபனிஷத்துலையும் வேதத்துலேயும் சொல்லப்பட்ட அந்த ஜீவாத்மா பரமாத்மா இதெல்லாம் ஐக்கியம், அப்படி எல்லாம் ஒன்றுங்கிறதான ஞானம் இருக்கே, அது குரு சிஷ்யன் இவாளுக்கு ஏதானும் பிரயோஜனம் உண்டா, இவாளுடைய பிரயோஜனம் என்ன, அது வித்வான்கள் எதெல்லாம் ஞான சாதனமாக சொல்கிறாளோ அதை எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு எடுத்து சொல்லணும்னு கேட்டாள். தத்வானாம் பகவன்ஸ்தேஷாம் கதிதா பிரதிசங்கிரமः தத்ரேமம் உபாசீரன் கவுஸ்வித் அனுஷேரத்தே. புருஷஸ்ய ச சம்ஸ்தானம் ஸ்வரூபம் வா பரஸ்ய ச ஞானம் ச நைகமம் யத்தத் குரு சிஷ்ய பிரயோஜனம். குரு சிஷ்யால் இவாளுடைய பிரயோஜனம் என்ன, எது பூர்ணமான ஞான சாதனம் எதுவோ அதை எடுத்து சொல்லணும்னாள். நிமித்தானி ச தஸ்யேஹ புரோக்தான்யனக சூரிபிஹ ஸ்வதோ ஞானம் குதः பும்சாம் பக்திர் வைராக்யமேவ வா. நிமித்தானி ச தஸ்யேஹ புரோக்தான்யனக சூரிபிஹ ஸ்வதோ ஞானம் குதः பும்சாம் பக்திர் வைராக்யமேவ வா. குருனுடைய அனுகிரகம் இருந்தால் அல்லவோ இதெல்லாம் கிடைக்கும். சுயமாக ஞானத்தை கிடைச்சுடாதே, எங்கே கிடைக்கும், மனுஷாளுக்கு கிடைக்காது. அதே மாதிரி பக்தி வைராக்கியம் இதெல்லாம் குரு அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் குருவாக இருந்து எனக்கு உபதேசம் பண்ணணும்னா சொன்னாள். ஏதான் மே பிருச்சத பிரஷ்னான் ஹரே கர்ம விவித்சயா ப்ரூஹி மே அஜ்ஞஸ்ய மித்ரத்வாத் அஜயா நஷ்டசக்ஷுஷா. அவித்யினால் கண்ணில்லாதவன் மாதிரி நஷ்டசக்ஷுஷா, அதனால் கண்ணில்லாதவன் மாதிரி இருக்கப்பட்ட எனக்கு நீங்கள் வித்தியை கொடுக்கணும். ப்ரூஹிமே அக்ஞஸ்ய மித்ரத்வாத், என் மேலே ஸ்நேகத்தை வச்சு பிரியத்தை வச்சு நீங்கள் எனக்கு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி, பகவான் என்னத்துக்காக எல்லாரையும் படைச்சால் அவருடைய கர்மா என்னங்கிறத எடுத்து சொல்லி எனக்கு ஞானத்தை சொல்லணும், ஞான உபதேசம் பண்ணணும்னு கேட்டாள். சர்வே வேதாச்ச யஜ்ஞாச்ச தபோதானானி சானக ஜீவாபய பிரதானஸ்ய ந குர்வீரன் கலாமபி. எல்லா வேதங்களும் எல்லா சாஸ்திரங்களும் எடுத்து சொல்கிறது என்ன,
தபசு தானம் இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுன்னா ஜீவன்களுக்கு ஒரு அபயப்பிரதானத்தை கொடுத்து கவலைப்படாதீங்கோ, அவித்தியில் மாட்டின்னு இருக்கே, உங்களுக்கு ஞானம் ஏற்பட போகிறதோ, இதுபடி நடங்கோன்னு சொல்கிறதுக்காக வல்லவோ இந்த வேதங்களும் யஜ்ஞங்களும் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அது எல்லாத்த பற்றியும் எனக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக நீங்கள் எடுத்து சொல்லணும்னு கெஞ்சி கேட்டுண்டாள். ஸ்ரீ சுகமுவாச்ச. மகாராஜா பரீட்சித்தை பார்த்து சுகாச்சாரியால் சொன்னால், இப்படி தான்ப்பா கேட்டார் விதுரர் மைத்ரேயரை பார்த்து. ச இத்தம் ஆப்ருஷ்ட புராணகல்பா குரு பிரதானேன முனி பிரதான பிரவருத்த ஹர்ஷோ பகவத் கதாயாம் சஞ்சோதிதஸ்தம் பிரகசன்னிவாக. இப்படி இவ்வாறாக குரு பிரதானஹா, குரு கௌரவ வம்சத்தில் இருக்கப்பட்ட பிரதானமாக இருக்கப்பட்ட விதுரர், முனி பிரதானஹா மைத்ரேயா, முனிகளுக்குள்ளே ரொம்ப முக்கியமாக இருக்கப்பட்டவரான மைத்ரேயரை பார்த்து இப்படி கேள்வி கேட்டார். அதனால் சந்தோஷம் அடைஞ்சாள். இந்த முனி பிரதானஹா மைத்ரேயா பிரவருத்தா ஹர்ஷா, பகவானுடைய கதையை சொல்ல போகிறவங்க சந்தோஷத்தை அடைஞ்சு சஞ்சோதிதம் பிரகசன்னிவாக பின் இவ்வாறாக சொன்னாள். நாள் விதுரரை பார்த்து பதில் சொல்ல தொடங்கினார்னு சொன்னாள். என்ன பதில் சொன்னார் மைத்ரேயருங்கிறது அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். இதை இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். இப்போ இந்த ஸ்லோகத்தெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். பாகண்ட பதவைஷம்யம் பாகண்ட பதவைஷம்யம் பாகண்ட பதவைஷம்யம் பிரதிலோமநிவேசனம் 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 ஜீவஸ்ய கதயோ யாश्च ஜீவஸ்ய கதயோ யாश्च ஜீவஸ்ய கதயோ யாश्च யாவதீர்குணகர்மஜாः 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 தர்மார்த்தகாமமோக்ஷாணாம் 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 நிமித்தான்யவிரோததः நிமித்தானி அவிரோததः நிமித்தான்யவிரோததः வார்த்தாயா தண்டநீதேஷ்ச வார்த்தாயா தண்டநீதேஷ்ச வார்த்தாயா தண்டநீதேஷ்ச வார்த்தாயா தண்டநீதேஷ்ச ஸ்ருதஸ்ய ச விதிம் ப்ருதக் ஸ்ருதஸ்ய ச விதிம் ப்ருதக் ஸ்ருதஸ்ய ச விதிம் ப்ருதக் ஸ்ராத்தஸ்ய ச விதிம் பிரம்மன் ஸ்ராத்தஸ்ய ச விதிம் பிரம்மன் ஸ்ராத்தஸ்ய ச விதிம் பிரம்மன் பித்ருணாம் சர்க்கமேவ ச பித்ருணாம் சர்க்கமேவ ச பித்ருணாம் சர்க்கமேவ ச கிரகநக்ஷத்ரதாராணாம் 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 காலாவயவசம்ஸ்திதிம் 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 தானஸ்ய தபசோ வாபி தானஸ்ய தபசோ வாபி தானஸ்ய தபசோ வாபி யச்சேஷ்டாபூர்த்தயோः ஃபலம் யச்சேஷ்டாபூர்த்தயோः ஃபலம் யச்சேஷ்டாபூர்த்தயோः ஃபலம் பிரவாசஸ்தஸ்ய யோ தர்மः பிரவாசஸ்தஸ்ய யோ தர்மः பிரவாசஸ்தஸ்ய யோ தர்மः யஸ்ச பும்ஸ உதாபதி யஸ்ச பும்ஸ உதாபதி யஸ்ச பும்ஸ உதாபதி येन वा भगवान् स्तुष्येत् येन वा भगवान् स्तुष्येत् येन वा भगवान् स्तुष्येत् धर्मयो निर्जनार्दनः धर्मयो निर्जनार्दनः
धर्मयो निर्जनार्दनः सम्प्रसीदति वा येषां सम्प्रसीदति वा येषां सम्प्रसीदति वा येषाम् एतदाख्याहि मे नघ एतदाख्याहि मे नघ एतदाख्याहि मे नघ अनुव्रतानां शिष्याणाम् अनुव्रतानां शिष्याणाम् अनुव्रतानां शिष्याणां पुत्राणां च द्विजोत्तम पुत्राणां च द्विजोत्तम पुत्राणां च द्विजोत्तम अनापृष्टमपि ब्रूयुः अनापृष्टमपि ब्रूयुः अनापृष्टमपि ब्रूयुः गुरवो दीनवत्सलाः गुरवो दीनवत्सलाः गुरवो दीनवत्सलाः तत्त्वानां भगवंस्तेषां तत्त्वानां भगवंस्तेषां तत्त्वानां भगवंस्तेषां कतिधा प्रतिसङ्क्रमः कतिधा प्रतिसङ्क्रमः कतिधा प्रतिसङ्क्रमः तत्रेमं क उपासीरन् तत्रेमं क उपासीरन् तत्रेमं क उपासीरन् कौस्विद् अनुशेरते कौस्विदनुशेरते कौस्विदनुशेरते पुरुषस्य च संस्थानं पुरुषस्य च संस्थानं पुरुषस्य च संस्थानं स्वरूपं वा परस्य च स्वरूपं वा परस्य च स्वरूपं वा परस्य च ज्ञानं च नैगमं यत्तत् ज्ञानं च नैगमं यत्तत् ज्ञानं च नैगमं यत्तत् गुरुशिष्यप्रयोजनं 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 निमित्तानि च तस्येह निमित्तानि च तस्येह निमित्तानि च तस्येह प्रोक्तान्यनघसूरिभिः 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 स्वतो ज्ञानं कुतः पुंसां स्वतो ज्ञानं कुतः पुंसां स्वतो ज्ञानं कुतः पुंसां भक्तिर्वैराग्यमेव वा भक्तिर्वैराग्यमेव वा भक्तिर्वैराग्यमेव वा एतान्मे पृच्छतः प्रश्नान् एतान्मे पृच्छतः प्रश्नान् एतान्मे पृच्छतः प्रश्नान् हरे कर्म विवित्सया हरे कर्म विवित्सया हरे कर्म विवित्सया ब्रूहि मे ज्ञस्य मित्रत्वात् ब्रूहि मे ज्ञस्य मित्रत्वात् ब्रूहि मे ज्ञस्य मित्रत्वात् अजया नष्टचक्षुषुः अजया नष्टचक्षुषः अजया नष्टचक्षुषः अजया नष्टचक्षुषः सर्वे वेदाश्च यज्ञाश्च सर्वे वेदाश्च यज्ञाश्च सर्वे वेदाश्च यज्ञाश्च तपोदानानि चानघ तपोदानानि चानघ तपोदानानि चानघ जीवाभयप्रदानस्य 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 न कुर्वीरं कलामपि न कुर्वीरं कलामपि न कुर्वीरं कलामपि श्रीशुक उवाच श्रीशुक उवाच श्रीशुक उवाच
स इत्थम् आपृष्ठपुराणकल्पः स इत्थमापृष्ठपुराणकल्पः स इत्थमापृष्ठपुराणकल्पः कुरु प्रधानेन मुनिप्रधानः कुरु प्रधानेन मुनिप्रधानः कुरु प्रधानेन मुनिप्रधानः प्रवृद्धहर्षो भगवत्कथायां प्रवृद्धहर्षो भगवत्कथायां प्रवृद्धहर्षो भगवत्कथायां सञ्चोदितस्तं प्रहसन्निवाह सञ्चोदितस्तं प्रहसन्निवाह सञ्चोदितस्तं प्रहसन्निवाह श्रीहरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे सप्तमोऽध्यायः श्रीहरे நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சொல்கிறேன்னா, முதல்லேருந்தே எல்லா ஸ்லோகத்தையும் சொல்கிறேன்னா. श्रीहरे नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे सप्तमोऽध्यायः श्रीहरे नमः. श्रीशुक उवाच एवं ब्रुवाणं मैत्रेयं द्वैपायनसुतो बुधः प्रीणयन्निव भारत्या विदुरः प्रत्यभाषत. विदुरोवाच ब्रह्मन् कथं भगवतः चिन्मात्रस्याविकारिणः लीलया चापि युज्येरन् निर्गुणस्य गुणाक्रियाः क्रीडायामुद्यमोर्भस्य कामश्चिक्रीडिशान्यतः स्वतस्तृप्तस्य च कथं निवृत्तस्य सदान्यतः अस्राक्षीत् भगवान् विश्वं गुणमय्यात्ममायया तया संस्थापयत्येतद् भूयः प्रत्यपिधास्यति. देशतः कालतो योऽसौ अवस्थातस्वतोऽन्यतः अभिलुप्तावबोधात्मा स युज्येतादया कथं भगवानेक एवैष सर्वक्षेत्रेष्वस्थितः अमुष्य दुर्भगत्वं वा क्लेशो वा कर्मभिः कुतः एतस्मिन् मे मनो विद्वन् खिद्यते ज्ञानसङ्कटे तन्नः पराणुदविभो कश्मलं मानसं महत्. श्रीशुक उवाच स इत्थं चोदितक्षत्रा तत्त्वजिज्ञासुना मुनिः प्रत्याह भगवच्चित्तः स्मयन्निव गतस्मयः. मैत्रेय उवाच सेयं भगवतो माया यन्नयेन विरुध्यते ईश्वरस्य विमुक्तस्य कार्पण्यम् उत बन्धनं यदर्थेन विनामुष्य पुंस आत्मविपर्ययः प्रतीयत उपद्रष्टुः स्वशिरश्छेदनादिकः यथा जले चन्द्रमसः कम्पादिस्तत्कृतो गुणः दृश्यते सन्नपि द्रष्टुः आत्मनो नात्मनो गुणः स वै निवृत्तिधर्मेण वासुदेवानुकम्पया भगवद्भक्तियोगेन तिरोधत्ते शनैरिह यदेन्द्रियोपरामोऽथ द्रष्ट्रात्मनि परेहरौ विलीयन्ते तदा क्लेशाः संसुप्तस्येव कृत्स्नशः अशेषसङ्क्लेशशमं विधत्ते गुणानुवादश्रवणं मुरारेः किं वा पुनस्तच्चरणारविन्द परागसेवा रथिरात्मलब्धा. विदुरोवाच सञ्छिन्नः संशयो मह्यं तव सूक्तासिना विभो
उभयत्रापि भगवन् मनो मे सम्प्रधावति साध्व्येतद्व्याकृतं विद्वन् नात्ममायायनं हरेः आभात्यपार्थं निर्मूलं विश्वमूलं न यद्बहिः यश्च मूढतमो लोके यश्च बुद्धेः परं गतः तावुभौ सुखमेधेते क्लिश्यत्यन्तरितो जनः अर्थाभावं विनिश्चित्य प्रतीतस्यापि नात्मनः तां चापि युष्मच्चरण सेवयागं परानुदे यत्सेवया भगवतः कूटस्थस्य मधुद्विषः रतिरासो भवेत्तीव्रः पादयोर्व्यसनार्दनः दुरापाक्यल्पतपसः सेवा वैकुण्ठवर्त्मसु यत्रोपगीयते नित्यं देवदेवो जनार्दनः सृष्ट्वाग्रे महदादीनि सविकाराण्यनुक्रमात् तेभ्यो विराजमुद्धृत्य तमनुप्राविशद्विभुः यमाहुराद्यं पुरुषं सहस्राङ्घ्यूरुबाहुकं यत्र विश्व इमे लोकाः सविकाशन्त आसते यस्मिन् दशविधः प्राणः सेन्द्रियार्थेन्द्रियत्रिवृत् द्वयेरितो यतो वर्णाः तद्विभूतिर्वदस्वनः यत्र पुत्रैश्च पौत्रैश्च नप्तृभिः सह गोत्रजैः प्रजा विचित्राकृतये आसन् याभिरिदं ततं प्रजापतीनां सपतिः चक्लृपे कान् प्रजापतीन् सर्गांश्चैवानुसर्गांश्च मनून् मन्वन्तराधिपान् एतेषामपि वेदांश्च वंशानुचरितानि च उपर्यधश्च ये लोकाः भूमेर्मित्रात्मजासते तेषां संस्थां प्रमाणञ्च भूर्लोकस्य च वर्णया तिर्यङ्मानुषदेवानां सरीसृपपतत्रिणां वदनः सर्गसंव्यूहं गार्भस्वेदद्विजोद्भिदां गुणावतारैर्विश्वस्य सर्गस्थित्यप्ययाश्रयं सृजतः श्रीनिवासस्य व्याचक्ष्वोदारविक्रमं वर्णाश्रमविभागांश्च रूपशीलस्वभावतः ऋषीणां जन्मकर्माणि वेदस्य च विकर्षणं यज्ञस्य च वितानानि योगस्य च पथः प्रभो नैष्कर्म्यस्य च साङ्ख्यस्य तन्त्रं वा भगवत्स्मृतं पाखण्डपथवैषम्यं प्रतिलोमनिवेशनं जीवस्य गतयो याश्च यावतीर्गुणकर्मजाः धर्मार्थकाममोक्षाणां निमित्तान्यविरोधतः वार्ताया दण्डनीतेश्च श्रुतस्य च विधिं पृथक् श्राद्धस्य च विधिं ब्रह्मन् पितॄणां सर्गमेव च ग्रहनक्षत्रताराणां कालावयवसंस्थितिं दानस्य तपसो वापि यच्चेष्टापूर्तयोः फलं प्रवासस्थस्य यो धर्मः यश्च पुंस उतापदी येन वा भगवान् स्तुष्येत् धर्मयो निर्जनार्दनः सम्प्रसीदति वा येषाम् एतद् आख्याहि मे नघ
अनुव्रतानां शिष्याणां पुत्राणां च द्विजोत्तम अनापृष्टमपि ब्रूयुः गुरवो दीनवत्सलाः तत्त्वानां भगवंस्तेषां कथिधा प्रतिसङ्क्रमः तत्रेमं कौपासीरन् कहुस्वेद् अनुशेरते पुरुषस्य च संस्थानं स्वरूपं वा परस्य च ज्ञानं च नैगमं यत्तत् गुरुशिष्यप्रयोजनं निमित्तानि च तस्येह प्रोक्तान्यनघसूरिभिः स्वतो ज्ञानं कुतः पुंसां भक्तिर्वैराग्यमेव वा एतान्मे पृच्छतः स्पृश्नान् हरे कर्म विवित्सया ब्रूहि मे अज्ञस्य मित्रत्वात् अजया नष्टचक्षुषः सर्वे वेदाश्च यज्ञाश्च तपोदानानि चानघ जीवाभयप्रदानस्य न कुर्वीरन् कलामपि श्रीशुकोवाच स इत्थम् आपृष्टपुराणकल्पः कुरुप्रधानेन मुनिप्रधानः प्रवृद्धहर्षो भगवत्कथायां सञ्चोदितस्तं प्रहसन्निवाह श्रीहरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे सप्तमोऽध्यायः श्रीहरे नमः। समापन श्लोकத்தோட முடிச்சுக்கிறேன். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्री हरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।